விஜய் சேதுபதி சார், நாங்க சாட்டர்டே எபிசோட்லாம் பார்க்கணுமா, சாட்டர்டே சண்டே எபிசோட்லாம் பார்க்கணுமான்னு எதிர்பார்த்து நீங்க வந்துட்டு சொல்றீங்களா? இல்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு சரி எபிசோடு போகட்டும்டா, எப்படியோ போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை நீங்க சொல்றீங்களா? ஆனா போன வாரம் ஒண்ணு சொன்னீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்துட்டு என்ன பார்த்து கேள்வி கேட்கறாங்க. மக்கள்லாம் வந்துட்டு என்ன என்ன வந்துட்டு நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. நான் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நீங்க போன வாரம் சொன்னீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தா பரவாயில்லையே. ஆனா நீங்க வந்துட்டு வேற மாதிரி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்ப ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு மக்களே. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து சரி இப்பெல்லாம் ரோஸ்ட் பண்ணா நல்லா இருக்குமே, அப்படிலாம் வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு பயங்கரமா இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா இவர் வந்துட்டு நிறைய இது வந்து இவரை பத்தி விமர்சனம் பண்றதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா அவரே வந்து பாத்துட்டு இருக்க மாதிரி வந்து அவரே சொல்லியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம போன எபிசோட்ல வந்து பார்த்திருந்தோம். போன வீக்கெண்ட்ல அவரே சொல்லியிருந்தது. இப்ப என்னடானா டேய் என்னடா இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன சொல்றாருன்னா விளையாட்டு மாறணும்னா வீடு மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீடை மாத்தனீங்க. சரி ஓகே வீடை மாத்தணும். அப்பயும் வந்துட்டு பாய்ஸ் கொடுத்த மாதிரி டாஸ்க் கூட கேர்ள்ஸ் கொடுக்கல அப்படிங்கறத வச்சு நீ கேட்கலாம். ஓகே நீங்க கேட்கலாம் சார், நீங்க வந்து பாய்ஸ் கொடுத்து எப்படி கொடுத்தாங்க அந்த டாஸ்க்ல வந்து நீங்க செய்யாம மறுத்தது. ஆனா நீங்க கொடுக்குற டாஸ்க்லாம் அவங்க அசால்ட்டா செஞ்சுட்டு போயிடறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடு மாத்தணும்னா நாடு ரெண்டாயிடுச்சு, வீடு மாத்தணும் இப்ப நாடு மாத்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி இது. அந்த மாதிரி வந்து நீ நாடுங்கும் போது எனக்கு சத்தியமா தெரிஞ்சு போச்சு ராஜா ராணி டாஸ்க் போயிட்டீங்கன்னு. சத்தியமா சொல்றேன், மக்கள் மத்தியில வந்து அந்த டாஸ்க் வந்து எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சொல்ல போனா எனக்குலாம் வந்து ரொம்ப எப்படா அந்த டாஸ்க் முடியும், எப்படா இந்த இதுக்கு வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சத்தியமா வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க் வச்சு ஐயோ என்னால முடியல. அது போகும்போது போக 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 போயிட்டே தான் இருக்கு. அந்த ஒரு டாஸ்க் வச்சு அது சுத்தமா முடிக்கிற மாதிரி இவங்களுக்கு ஐடியாவே இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்புறமா தான் முடிச்ச அப்புறம் தான் ஓரளவுக்கு எல்லாத்துமே கண்டென்ட் வந்துச்சு. அந்த மாதிரி வந்துட்டு பேசலாம் ஓகேங்களா. இதுல வந்துட்டு நிறைய கண்டென்ட் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து இந்த ராஜா ராணி டாஸ்க் வச்சு வந்துட்டு சாட்டர்டே சண்டே பேசும்போது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இதுல வந்து எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடையாது, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இதுல வந்துட்டு என்ன சொல்றேன்னா அதிகாரமா வந்துட்டு அதிகாரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்னு அவங்க எப்படி பேசியிருக்காங்க, அதை வச்சு பேசுறோம், அதை வச்சு ரோஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சார் சொல்றது வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப காமெடியா இருக்குது. அங்க ரோஸ்ட் பண்ற அளவுக்கு வந்து அவங்க வந்துட்டு ராஜா ராணி டாஸ்க்ல வந்து கண்டென்ட் கொடுக்குறா. அது வந்துட்டு ஒரு படம் மாதிரி வந்துட்டு எப்படின்னா இப்படி பொன்னர் சங்கர் நாடகம் மாதிரி வந்துட்டு அந்த இது போயிடுச்சா, இது வந்துட்டு ஒண்ணுமே இல்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை வச்சு நீ ரோஸ்ட் பண்ற, நீ அதை வச்சு சாட்டர்டே சண்டே வந்துட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இதுல வந்து இந்த வாரம் வந்து நிறைய ஒரு கண்டென்ட் எல்லாம் வந்து இருக்குது. அதை வச்சு பேசினா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். என்ன பாத்தீங்கன்னா இப்ப நேத்து நடந்த அந்த ரோஸ்டிங் சமுதிராக்கு வந்த ரோஸ்டிங் வந்துட்டு வன்மத்தை கொட்டுனது அண்ட் பர்சனலா பேசினது, அந்த ஒரு அப்பாவை வச்சு பேசினது, தொழிலை வச்சு பேசினது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீ பேசியிருந்தா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, நான் வந்துட்டு எனக்கு கொடுத்தது வந்துட்டு எனக்கு டீம் வந்துட்டு கொடுக்குறாங்க, இதை நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசுறீங்க. ஆனா நீங்க வந்துட்டு அது பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு எப்படி பேக்ஃபயர் ஆகுங்கிறது தெரியல. ஏன்னா கொஞ்சமாச்சும் வந்துட்டு இந்த இது மாதிரி பேசுங்க. ஏன்னா வந்துட்டு நீங்க வந்து இப்ப பூசி மொழி பேசியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. மேக்சிமம் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு பூசி மொழி பேசிட்டீங்க, கன்ஃபார்மா வந்துட்டு இவங்க பூசி மொழி தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட ஆள் மனசுல தோணுது. இவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, ஒரு கண்டென்ட்டே இல்லாத டாஸ்க் வச்சு இழுத்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரிய கண்டென்ட் வந்து என்னன்னா நேற்று வந்துட்டு இன்னைக்கு அந்த ஒரு நேற்று நைட் வந்து வெள்ளிக்கிழமை நைட் வந்து நடந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அந்த நைட்டு திருடி தின்னு அந்த கிராசரி எல்லாம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வந்து திருடி தின்னு ஒரு 5 பேர் வந்து வாயாடிங்க. 5 பேருமே வாய் பேச்சுங்க. யாருன்னா விஜய் விஷால், ஆனந்தி, நம்ம அருண், நம்ம தர்சிகா அண்ட் ஆனந்தி, இவங்க 5 பேருமே நல்ல வாயாடி, அன்சிதா அண்ட் எல்லாருமே வந்துட்டு நல்ல வாயாடி. இவங்க எல்லாம் வந்து கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்தா எப்படி ப்ரொவிஷன்ஸ் திருடி திங்கிங்க, எப்படிலாம் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி கேட்பீங்கன்னு பார்த்தா நீங்க வந்துட்டு இந்த ஒரு கண்டென்ட்டே இல்லாத ராஜா ராணி டாஸ்க்ல போயிட்டு இழுத்து மூக்கம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இதை கேட்டா நல்லா இருக்கும். அப்புறம் சௌந்தர்யா பத்தி வன்மத்தை கொட்டினது, அவங்க பர்சனலா வச்சு தொழில வச்சு பேசுனது, அவங்க அப்பா வச்சு பேசுனது, அதெல்லாம் வச்சு பேசியிருந்தா கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வச்சு கனெக்ட் பண்ண முடியாது, பார்க்கலாம். அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இந்த ஒரு அந்த ஒரு சாப்பிட்டதெல்லாம் வந்து நைட்டு திருடி தின்னு சாப்பிட்டதெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போடுவாங்களா, அதுல வந்து டீம் வந்துட்டு எடுத்து போட்டிருந்தாங்கன்னா அது வந்துட்டு அதை பத்தி பேசப்படும். இருந்தா அதை பத்தி அது வந்து போடாம இருந்தாங்கன்னா டீம் வந்து அது பூசி மொழி மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தெளிவா தெரியுது அப்படிங்கிறது நல்லபடியா தெரியுது. அண்ட் இது வந்துட்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவரே வந்துட்டு சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்க்கணும்னு நினைக்கிறாரா இல்ல வேணாம்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறது அவர் ஆள் மனசுல இருந்து தோணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு வந்துட்டு நிறைய ட்விட்டர்ல எல்லாம் வந்து அவரு செக் பண்ணி பார்த்து நம்மளை இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கே தோணுது. அண்ட் இதை வச்சு வந்துட்டு இவர் பேசுவாரா அப்படிங்கிறது, எனக்கு இந்த மாதிரி பேசணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுக்குறதா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டாவே ஒரு மாதிரி இருக்குது சொல்ல போனா. அண்ட் இதான் வந்துட்டு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து காமிக்கப்பட்டுச்சு. இந்த இதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதோட என்னோட கருத்து. அண்ட் உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.